அன்வாச்சர உபதி சன்னபி மோக்ஷ தர்மமோ त्वं भ्रातृमनुबदरिकाश्रम मध्यवात्सीके चक्रोदते समतपो बलनिस्सकत्मा दिव्याङ्गनाः परिवृतमो பிரதிகாயமாரமோ. உயர்ந்த பதரிகாசிரமத்தினுடைய பெருமையெல்லாம் விளக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்திரியானவர் மகாலட்சுமியாகவே இளந்த மரமாக வந்து நரநாராயணன் தபஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நாராயணன் இருந்தா வெறும் நாராயணனா இருந்தா பிரயோஜனம் இல்லை. மாதா தேவி ஸ்வமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு தாயாரையும் தகப்பனாரையும் சேர்த்து வைத்து நாம் வணங்கினாத்தான் நமக்கு பெருமையை கிடைக்கும்னு அங்க மகாலட்சுமியும் இவரோட ஒரு மரமாக வந்து சேர்ந்துக்கிறார். நரநாராயணர்கள் தவத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு மேல ஸ்லோகத்தை தொடர்றார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் தமிழ்நாட்டில் கடலூரில் புதுப்பாளையம் கடலூர் பஸ் நிலையத்திற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய புதுப்பாளையத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய ஒரு திருக்கோயிலில் உத்தமமாக தாயார் சன்னதியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். நரநாராயண அவதாரத்தில் என்ன ஒரு பெரிய பொருத்தம்! மகாலட்சுமியானவர்கள் இளந்தை மரமாக வந்து பதரிகாசிரமத்திலே நாராயணனுடன் சேர்ந்து கொண்டால் என்ற ஒரு சரித்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அதே தாயாருடைய ஒரு திவ்ய தரிசனத்தை இந்த பகுதியிலே செங்கமலவல்லி தாயாராக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய உயர்ந்த தரிசனத்தை இதோ அடைய ஆரம்பித்து விட்டோம். ஆக ஒரு சிறிய விமானம், அந்த விமானத்தின் கீழ் செங்கமவல்லி தாயார் நமக்கு மூலமூர்த்தியாக சேவையை அளிக்கின்றார். அமர்ந்த திருக்கோலம், பத்மாசனம், 4 திருக்கரங்கள், 2 திருக்கரங்களிலே அழகாக தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்க ஒரு அஸ்தமானது நமக்கு அபயத்தை அளிக்கக்கூடிய அபயகஸ்தமாக காட்சியளிக்கின்றது. ஆக 4வது கையானது வரதகஸ்தமாக நமக்கு திவ்ய தரிசனத்தையும் நாம் தரிசித்துக் கொள்கின்றோம். அழகான கிரீடம், உயர்ந்த கர்ணபத்திரங்கள், தாயாருக்கே உண்டான லட்சணமான ஒரு அழகிய மூக்குத்தியையும் புல்லாக்கையும் தான் அணிந்து கொண்டிருக்க மூலமூர்த்தியே கண்களை திறந்து கொண்டு நமக்கு தன்னுடைய பூர்ணமான கடாட்சத்தை அளிக்கக்கூடிய நேத்திர தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். தாயாருடைய ஒரு உத்தமமான ஒரு பார்வையானது ஆடி செவ்வாயிலே நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அளிப்பதாக இன்று அமைந்துள்ளது. அது மட்டுமா, கல் திருமண் பதித்த உயர்ந்த ஒரு திருமாங்கல்யத்தினுடைய தரிசனத்தையும் நமக்கு அளிக்க அதே பாவத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயாருடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். சாந்தமான திருமுக மண்டலம், ஆக அழகான ஒரு புன்சிரிப்பு, திறந்த கண்கள், சதுர்புஜங்கள், 2 ஹஸ்தத்திலே தாமரை, 3வது அபயம், 4வது மூலமூர்த்தியை போன்றே வரத கஸ்தமாக நமக்கு அமைந்திருக்க செங்கமலவல்லி தாயாரான உற்சவமூர்த்தி அழகான முத்து கொண்டையையும் இங்கு சார்த்திக் கொண்டு பல ஆபரணங்களோடு பூமாலைகளையும் தான் சார்த்திக் கொண்டு நமக்கு உயர்ந்த ஒரு சேவையை அளிக்க அதே பரிணாமத்தோடு தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் இப்போது சக்கரத்தாழ்வாரான சுதர்சனமூர்த்தியினுடைய தரிசனத்தையும் அலைகின்றோம். ஆம், இவர் மூலமூர்த்தியாக உயர்ந்த கவசத்தை தான் சார்த்திக் கொண்டு சிம்மமானது தன்னை தாங்க 16 திருக்கரங்களுடன் அதற்குண்டான ஆயுதங்கள் ஆபரணங்களுடன் நின்ற திருக்கோலத்திலே சற்றே தன்னுடைய தலையை சாய்த்துக் கொண்டு பல ஆபரணங்களுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அதே போன்று மூலமூர்த்தியான யோக நரசிம்மரை காண கிடைக்காத கண்ணாடி தரிசனமாக நாம் கண்ணாடி அறையிலே சேவிக்கின்றோம். திவ்ய தரிசனம், நேரே சென்றால் கூட சேவிக்க முடியாத சேவை. 4 திருக்கரங்கள், 4 திருக்கரங்களிலும் நரசிம்மமூர்த்திக்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சுதர்சனத்தினுடைய ஒரு சேவை, ஆதிசேஷன் தாங்கக்கூடிய பாதம், அமர்ந்த யோக திருக்கோலம், இதோடு இதே போன்று சேவை சாதிக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியும் திருவடியை முன்னும் பின்னும் வைத்துக் கொண்டு சுதர்சனர் 16 திருக்கரங்களுடன் ஆயுத ஆபரணங்களுடன் நமக்கு காட்சியளிக்க அதே உற்சவமூர்த்தியின் பின்புறத்திலே யோக நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்திலே தன்னுடைய திருவாயை அகல திறந்து கொண்டு சக்கரங்களை கையிலே ஏந்தி கொண்டு யோகபட்டத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த ஒரு வைபவத்தோடு நரநாராயணனிடத்திலே நாம் பத்ரிகாசிரமத்திற்கு திரும்பிவிட்டோம். சக்ரோததே தபோபல நிஸ்ஸகாத்மா
திவ்யங்கன பரிவர்த்தமோ பிரதிகாயமானோ. குருவாயூரப்பா, நீ தவம் பண்ணிட்டு இருக்க, ஆனா அதோட உன்னுடைய சரித்திரம் முடியலையே. அவதாரம் பண்ண, அசுரன் அழிச்ச, அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ண, தவத்தை ஆரம்பிச்ச. ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய விபரீதம் நடந்துருத்த. என்ன நடந்தது? தேவேந்திரன் உன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கல. பகவானான நீதான் பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கல. இந்திரன் என்ன பண்ணான்? ஏதோ ஒரு மனுஷியன் மகரிஷி தவம் பண்ணி ரொம்ப கடுமையா தவத்தை முடிக்க போறான், அவன் முடிச்சுட்டான்னு சொன்னால் இந்திர பதவியானது பறிபோயிடுமோன்னு அவனுக்கு பயம் வந்துருத்தான். சாதாரணமா இது தேவேந்திரனுடைய வழக்கம். விஸ்வாமித்திரர் முதலிய மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ற சமயத்துல அவருடைய தவத்தை கலைப்பதற்காகத்தான் தேவேந்திரன் முயற்சி பண்ணுவானாம். ஏன்னா அவனுக்கு இரண்டு விதத்துல பயம். தன்னுடைய ஒரு பதவியானது பறிபோயிடும், தன்னுடைய பெருமை போயிடும். அவனை தபஸ் பண்ணக்கூடிய ஒரு முனிவரே தேவேந்திர பட்டத்தை வாங்கிட்டு வந்தாலும் வந்துடலாம்னு முடிஞ்ச வரைக்கும் தவத்தை கலைப்பதற்கு முயற்சி பண்ணுவான். ஆனா குருவாயூரப்பா, அது சாதாரணமான முனிவர்களிடத்துல பண்ணலாம், அவர்களுடைய தவமும் கலைக்கப்படலாம், இல்ல கலைக்கப்படலாம இந்திரன் சாபத்தையும் அடையலாம். இது புராணங்கள்ல இருக்கிற கதை. நீ மகாவிஷ்ணுவோட சொரூபம், உன்னுடைய ஒரு ரூபத்தை அவன் புரிஞ்சிக்க வேண்டாமா? உன்னை போய் சாதாரணமான ஒரு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காம மனுஷியன்னு நினைச்சுண்டு உன்னுடைய ஒரு தவத்தை கலைப்பதற்காக திவ்யங்கன பரிவிருத்தமும் பிரதிகாயமாரமும் நேர மன்மதனை கூட்டானா. மன்மதனை கூட்டு உயர்ந்து அங்க இருக்கக்கூடிய ரம்பை முதலிய தேவ பெண்களை அழிச்சுண்டு மன்மத பானத்தை நரநாராயண சுவாமியினுடைய மேல ஏவி அவருடைய தபஸை எப்படியாவது நீ கலைச்சிட்டு வந்துடணும், அதுக்கு ஒரு இடையூற உண்டாக்கணும்னா நேர மன்மதன் வந்து புஷ்ப பானங்களால அடிக்கிறான். தன்னுடைய பானங்களை பிரயோகம் பண்ணி அவருடைய தவத்தை கலைக்க முடியுமான்னு பார்க்கிறான். பகவானுடைய தவசையா கலைக்க முடியும்? பட்டத்திரி ஆச்சரியத்தோட சொன்னார், திவ்யாங்கனா, திவ்யமான ஒரு ரூபத்தோட சாதாரணமா ஒன்ன தியானம் பண்ற ஞானிகளா இருக்கவாளுடைய தவசையே குருவாயூரப்பா கலைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ எத்தனை இடையூறு வந்தாலும் ஒன்ன தியானம் பண்றவா கோபப்பட மாட்டா, அவ எந்த பொருளிலேயும் ஆசைய வைக்க மாட்டா, பரம விவேகிகளாக இருப்பா. அது ஒன்ன தியானம் பண்ற ஞானிகளுக்கே இந்த ஒரு குணமானது பொருந்தும்னு சொன்னா உன்னுடைய தவத்தை எப்படி கலைக்க முடியும்? உன்னை தியானம் பண்ற ஞானிகளுடைய ஒரு ரூபம் எப்படி இருக்கும் தெரியுமா? லௌகீகமா ஒரு உதாரணத்தை சொன்னாரா. சங்கீத தால லயவாத்திய வசங்கதாபி மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷணதீர் நடீவ. சாதாரணமான ஒரு ஸ்லோகம் இது. அதாவது தபஸ் பண்றவாளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு ஒரு பெரியவர் சொன்னது. அவ நிலைமையை எதோட ஒப்பிடலான்னா, இந்த கரகத்தை தலையில வச்சுட்டு கரகாட்டம் ஆடுவக்கூடிய கலைஞர்கள் இருக்காளே, அப்படி அந்த கரகமாகிய கொடத்தை தலையில வச்சுட்டான்னு சொன்னா அவ பாடின்னு இருப்பா, நாலு பக்கமும் குதிச்சுட்டு இருப்பா, அமருவா, எழுந்துப்பா, கையை அசைத்து தாளம் போடுவா, வாயாலேயே பாட்டு போடுவா, பலவிதமான வேலைகளை அவ செய்வா. இவ்வளவு பண்ணாலும் அவர்களுடைய சிந்தை, அந்த மனசு எங்க இருக்கும்னா மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷணதீர் நடீவ. தலையில அந்த கலசத்தை வச்சிருக்காளே கும்பம், அதுலயே அவ மனசு எப்பவுமே லயிச்சு இருக்குமா. அது கீழே விழுந்துடக்கூடாதே விழுந்துடக்கூடாதேன்னு. அதே போலத்தான் குருவாயூரப்பா தவசிகளுடைய ஒரு மனசும். அவ என்ன காரியத்தை பண்ணாலும் அவளுடைய சிந்தனை பரமாத்ம ஸ்வரூபமான உன்னிடத்திலேயே அது லயிச்சு போயிருக்கும். ஆனா இந்திரனுக்கு அது தெரியல, நாராயண ஸ்வரூபமா உன்னை புரிஞ்சுக்கல. அவனுடைய அசத் சங்கமும் இந்த ஒரு வேஷமும் உன்னை என்ன பண்ணிட முடியும்? ஆனா இவ வந்து மன்மத பானத்தை எல்லாம் ஏவ ஆரம்பிச்சா, நீ கொஞ்சம் கூட சளைக்கல, அப்படியே புன்சிரிப்போட அத்தனையும் ஏத்துண்டு அவர்களுக்கு எதிர பதில் சொல்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ண. என்ன பண்ணேன்றத நான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன்னு. இந்த ஸ்லோகத்துல பதரிகாசிரமத்தை நித்தியவாசம் பண்ண ஒரு வைபவத்தோடும் அந்த தவத்தை கலைப்பதற்காக இந்திரன் மன்மதன் முதலிய அந்த உத்தமமான பானங்களோடு மன்மதனையும் தேவ பெண்களையும் அனுப்பினான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, உடன் பிறப்பில் துணையுடனே தவமியற்றி பத்ரிகாசிரமம் தன்னில் உலவிடும் புரல்தரல் தல் பொறாமையோடு கடனாற்றும் உமது ஆற்றல் தனை கலைக்க நோக்கத்தில் கடைமைதனை மறந்தே உம்மால் அடலெல்லாம்
அகன்றவனம் மன்மதனை தேவுலகில் ஆடுகின்ற அணங்குகளில் துணையுடனே அனுப்பினான் உடற்பற்றும் உலப்பற்றும் நீக்குகின்ற குருவாயோர் உத்தமனே உமது பதம் போற்றி போற்றி. அப்படி அந்த தேவ பெண்களோட மன்மதன் பானங்களை எல்லாம் விடுறான். மேல அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் நாராயண பட்டத்திரி. குருவாயூரப்பா, அந்த மன்மதனுடைய முயற்சியும் தேவேந்திரனுடைய முயற்சியை நீ ஒரு க்ஷண நேரத்துல வீணாகும்படியாக பண்ணிட்ட. என்ன பண்ண? காமோ வசந்த மலயானில பந்துசாலீஹி காந்தா கடாட்ச விசிகைர் விகசத் விலாசைகே வித்யல் முகுர கம்பம் உதீக்ஷ்ய சத்வம் பீதஸ்த்வயாத ஜகதே மிருதுகா சபாஜாகா. இப்படி அந்த க்ஷணம் தபஸ்ல இருக்கிற சுவாமிக்கு புரிஞ்செடுத்து தேவேந்திரன் தன்னுடைய தவத்தை கலைப்பதற்காக மன்மதனை பல பெண்களோட அமைச்சிருக்கான்னு. இவர் என்ன பண்ணார்? காந்தா கடாட்ச விசகைர் விலசத் விலாசைகே. சுவாமி அப்படி கண்ணை திறந்து அவ அத்தனை பேரையும் பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரித்தாராம். இவரே பின்னாடி நாராயணியத்துல அனுபவிக்க போறோம். சம்மோகனம் மோகனாத்துன்னு எல்லாரையும் மயக்கக்கூடிய பெண் வேஷமான மோகனாவதாரத்தை தரிக்கக்கூடிய மோகனத்துக்கும் மோகனமாக இருக்கக்கூடிய சுவாமி. அப்படி கண்ணை திறந்து அவர்களை பார்த்த உடனே மன்மதனுக்கு பயம் வந்துடுத்தான். ஆகா, இவர் பரமாத்ம ஸ்வரூபம்னு தெரியாம வந்துட்டோம். பெரிய முனிவர் இவர், நம்மளை ஏதாவது எரிச்சுட போறார், இல்ல சாபத்தை கொடுக்க போறார் அப்படின்னு உடங்கி அப்படியே கை நடுங்க ஆரம்பிச்சது. கைய கூப்பி மன்னிப்பு கேட்கக்கூடிய பாவத்துல நின்றானாம். ஆனா மகாவிஷ்ணுவானவர் கோபப்படல. ஏன் கோபப்படலைன்னா, உயர்ந்த தவத்தை ஏற்றக்கூடியவருக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்னு ஆசைப்படக்கூடாது, இன்னொன்னு கோபப்படக்கூடாது. ஆசையும் கோபத்தையும் ஜெயிக்கணும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்று வள்ளுவர் ஒரே குரல்ல சொன்னாராம். எவன் பெரிய தபஸ்வியா இருக்கலாம், எப்படிப்பட்ட உயர்ந்தவனாக கூட இருக்கலாம், அவன் எதை அடக்கணும்? முதல்ல மனசை அடக்கிறதுக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னார் கோபத்தை அடக்கணுமா. அப்படி கோபத்தை அவன் அடக்கலைன்னு சொன்னான். அல்லிடத்து காக்கின் காவாக்கால் என் காக்கின் என். அப்படி கோபத்தை அடக்கலைன்னு சொன்னா எதை அடக்கித்தான் என்ன பிரயோஜனம்? அப்புறம் தான் ஆசை என்ன. அதனால நரநாராயணமூர்த்தியான நீ என்ன பண்ண? மன்மதன் பேர்ல கோபப்படல. கோபப்படலேன்றது ஆச்சரியம் இல்ல. குருவாயூரப்பா, நீ பண்ண போற காரியம் இருக்க, உன்னிடத்திலேருந்தே ஒரு உத்தம ஸ்திரீயை நீ சிருஷ்டி பண்ணி மன்மதனுக்கு பரிசா கொடுக்கணும்னு உன் மனசுல நினைச்சையாமே என்று இந்த 16வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். காமோ வசந்த மலயா நிலபந்துசாலி காந்தா கடாட்ச விசிகைர் விகசத் விலாசைகே. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் கடலூர் புதுப்பாளையத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.